முதல்ல ஒரு கவிதையிலிருந்து துவங்குவோம். நண்பர் பி சித்தார்த்தனுடைய அவரை பற்றி நிலைகளை பற்றிய ஒரு கவிதை இது. இந்த பயணத்தை மிக மகிழ்ச்சியாக மாற்றிக்கொண்டாய், ஒவ்வொரு காலடியையும் புதிதாக வைத்தாய், எவ்வளவு இடங்கள் எங்கும் தங்காமல் விரைவாக கடைந்தாய், நடக்கும் மயில் கற்களையும் பாதையையும் விரும்பினாய், தோடர்கள் சிறு புற்களுடன் மலர்களுடன் இடைவிடாது பேசினாய், புல் அகவுவதை செவிமடுத்தாய், அன்று முளைத்த துளிரை தொட்டு நீவினாய், கல்லையும் முள்ளையும் பற்றி கவலை இல்லை, நீண்ட தூரமாயிருந்தாலும் வெயிலிலும் நிலவிலும் நிழல் விட நடந்தாய், நீ தனியாயிருந்தாலும் கூட்டமாய் சென்றாய், மற்றவர்கள் அருகில் இருந்தாலும் பின்னால் இருந்தார்கள், எவ்வளவு கற்பனை உனக்கு மிருது தடம் என்று இந்த நடை சுற்றுலா உனக்கு. சித்தார்த்தனுக்கு. ஒரு சின்ன வரவேற்பு போல அறிவும் போலவும் இந்த அனைவரையும் முறைப்படி இந்த நவீனர் வெளியீட்டு நிகழ்விற்கு வரவேற்கிறோம். அதுவும் ஸ்ரீ நேசனாருடைய கவிதை நூலை வெளியிடுவதில் இந்த அமைப்பு பெருமை கொள்கிறது. இந்த நவீனர் அமைப்பு தொடங்கி ஏறக்குறைய 30 வருடங்களாகின்றன. பொதுவாக அமைப்புகள் தொடங்கிய சில வருடங்களில் மறைந்துவிடும். ஏனென்றால் சிறிய விஷயங்கள் தான் காரணமாக இருக்கும். சிறு பிணக்குகள், தன்முனைப்பு, அடித்தளம் இல்லாமை. ஆனால் இந்த நவீனர் அமைப்புக்கு என்று ஒரு அடிப்படை இருந்தது. நட்பு, பயணம், இலக்கிய செயல்பாடு, ஈடுபாடு போன்றவை, ரசனை முக்கியமானது. இதெல்லாம் இருந்ததுனால்தான் இந்த அமைப்பு ஏறக்குறைய ஒரு 30 வருஷமா செயல்பட்டு இருக்கு. அதே போல இந்த அமைப்பு கூடிய இடங்கள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, வாணியம்பாடியினுடைய ரயில்வே மேம்பால படிகள் முதல்ல நாங்கள் உட்கார்ந்தது. அதுக்கப்புறமா நீலகண்டனுடைய பிரைட் டுட்டோரியல் மாடி, அதுக்கு பின்னால உதயந்திரன் ஏரி, ஏலகிரி ஏரி, ஏலகிரி ஏரிக்கரை, அதே போல ஏலகிரியில் நண்பர்களின் விருந்தினர் இல்லம், ஆர்கிட்னு பேர் அதுக்கு. அங்க இரவும் பகலமா பேசிட்டு இருப்போம். புத்தாண்டுல தொடர்ந்து ஒவ்வொரு புத்தாண்டு நடந்துட்டு இருந்தது. அதே போல ஏறக்குறைய நாட்டினுடைய அனைத்து கோயில்களுக்கும் நாங்கள் அந்த சிற்பக்கலை ரசிப்பதற்காக சென்று இருக்கிறோம். இந்த 30 ஆண்டுகள் நடந்து கொண்டிருந்தது. அமைப்பு எங்கேயும் இயங்காமலும், ஆனால் தொடர்ச்சியாக ஒரு தொடர்ச்சி இருந்தது. இதில் முக்கியமான முன்னோடியாக இருந்த திரு ராமலிங்கம் மறைஞ்சிட்டார். அவர் 30 வருஷமா கவிதை எழுதிட்டு இருக்காரு. எந்த விதமான பலனை எதிர்பாராம, பயனை எதிர்பாராம அவர் தொடர்ந்து நாட்குறிப்பு போல கவிதைகள் எழுதிட்டு இருந்தார். அந்த கவிதைகளை நாங்க நண்பர்கள் சேர்ந்து தொகுத்து அவருடைய மகளினுடைய திருமண நிகழ்வில் விருந்தினர்களுக்கு பரிசாக அளித்தோம். அது ஒருவர் கூட மறுக்கல. அத்தனை பேரும் ரொம்ப விரும்பி அதை வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு பேருதவியா ஒரு நன்கொடையா கொடுத்துட்டு இருந்தது. நன்கொடையாக மனவு எங்களுடைய நண்பர்கள் கொடுத்தாங்க. தீனதயாளன், குமரன், முரளி, பழனி, சுரேஷ், சந்திரசேகர் போன்ற நண்பர்கள் பெருந்தொகையா கொடுத்தாங்க. அந்த புத்தகங்களை அச்சிட்டு நாங்க வழங்கினோம். அதே போல இப்போ போன வருடம் ஏறக்குறைய இந்த மாதத்துல தான் ஒரு நினைவு கூட்டமா நாங்க நடத்தினோம். இப்போ இந்த மாதம், இந்த வருடத்துல இந்த மாதத்துல ஸ்ரீநேசனுடைய குறுமுப்பத்தாறு கவிதைகளை வெளியிடத்துல மறுபடியும் பெருமை கொள்றோம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அவரை பத்தி ஒரு சின்ன ஒரு அறிமுகம், என்னுடைய கருத்துக்கள் கூட அதை பத்தி சொல்லலான்னு இருக்கேன். ஸ்ரீநேசனுடைய முதல் கவிதை நான் படிச்சுட்டு இருக்கேன். அந்த வாணியம்பாடி ரயில்வே மேம்பால படிகளில் அமர்ந்து அவர் அங்கே கூட எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன். எழுதி வாசித்த ஒரு கவிதை ஆலமரத்தை பற்றியது. அது ஒரு ஆலமரம் இருக்குது, அதில் விடுதிகளும் கிளைகளும் பறிப்பு இருக்குது. அதில்
பசுமாடு கன்று ஈன்றக்க அந்த விடுற நஞ்சு கொடி சத்தைகள்ன்ற கழிவுகள் இல்லாட்டி வந்து சில டைம்ல இறந்து பிறக்கிற அந்த பிண்டங்கள் இதெல்லாம் வந்து கட்டி தொங்க விட்டுருக்கு. அதே போல அதில் வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து அவங்களுடைய அந்த சில கழிவுகளும் துணிகளும் அதில் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. இவர் வந்து அந்த கவிதையை காமிக்கும் போது கிராமத்தை பற்றி சொல்றதில்ல, கிராமத்துக்கு வெளியில் இருக்குது அந்த ஆலமரம், அந்த ஆலமரத்தை மட்டும் காமிப்பார். இது ஒரு பெரிய சமூக செயல்பாட்டுடைய ஒரு படிவமாக கூட நாம நினைக்கலாம். அவருடைய அந்த இயல்பு வந்து அந்த முதல் கவிதையே வருது எனக்கு வந்து தெரியுது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். சமூகத்தில் இருந்தாலும் வந்து ஒட்டாம விலகி நிற்கிற ஒரு பார்வை, அதே போல ஒரு தன்னை வந்து மற்ற இயற்கை பொருட்களோட வந்து தன்னை வந்து அறிகிற ஒரு முயற்சி, இதெல்லாம் வந்து அந்த தன்மையும் இருக்குது. அதே போல படிமமும் குறியீடும் வந்து வெளிப்படையை இயங்காம உள்ளூர் இறைச்சியா வந்து அந்த கவிதையில் இருக்குது முதல் கவிதையிலேயே. அதே போல வந்து நகுலுடைய முதல் கவிதையை பார்ப்போம். அதாவது காத்த பானை அப்படின்ற ஒரு கவிதை. காத்த பானைன்னாக்கா என்னன்னு தெரியல, நானும் வந்து அகராதிகளை தேடி பார்த்தேன். அநேகமா வந்து காயாத பானையா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த முதல் கவிதையை ஏறக்குறைய முதல் கவிதைன்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. காத்த பானை, அந்த காத்த பானைங்கிறது காத்த பானை கொதிக்காது, கரும்பு கசக்காது, வேம்பு இனிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதை வந்து ஆரம்பிக்குது. நகுலு, ஆமா, முதல் கவிதை ஏறக்குறைய அது அந்த பட்டியல் வாரியா அதை நம்ம பார்க்கும்போது அது முதல் கவிதைன்னு சொல்லிட்டு நினைக்கலாம். பின்னால் அவர் வந்து எழுதிட்டு இருக்கிற ஒரு மாபெரும் தனிமை, மனம் வந்து பிரதானமாக செயல்படுற அந்த ஒரு விஷயம் அந்த கவிதையில முதல் கவிதையில படிச்சுட்டு தான் நம்ம பார்ப்போம். அதே போல பிரமிழுடைய முதல் கவிதை, பிரமிழுடைய முதல் கவிதைன்னு சொல்றத விட ஒரு 3-4 கவிதையில முதல் கவிதைன்னு சொல்லிட்டு நான் கருதலாம். அதை விடுவின்ற ஒரு கவிதை. பூமி தோளில் அழகு தேமல் பரிதி புணர்ந்து படரும் விந்து கதிர்கள் விரிந்து கதிர்கள் கமழ்ந்து விரியும் பூ. இந்த கவிதையை பார்த்தோம்னா ஏறக்குறைய ஒரு மந்திர உச்சாடனம் போல இருக்குதான் நாம் பார்ப்போம். அதே போல வந்து பெரிய படிம பெருக்கு, இதெல்லாமே வந்து பின்னால வர்ற அந்த கவிதைகளுடைய அடிப்படையா நாமோ அது ஆரம்பமோ போல ஒரு தொடக்க நிலையா போல கூட இருக்கதா பார்ப்போம். அது போல வந்து நேசனுடைய அந்த கவிதையை நான் வந்து நினைவு கூற விரும்புறேன். இந்த நேசனுடைய அது நான் வந்து இப்போ இந்த தொகுப்பை பற்றி நான் பேச நண்பர்கள் வந்து இதை பற்றி விரிவாக பேசுவாங்க. நான் முதல்ல நேசனுடைய அந்த ஒரு முழு தொகுப்பு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறமா இன்னும் சில தொகுப்புகள் இருக்குது, எல்லாமே விவரங்கள் அதில் அடங்கி இருக்குது, அதை நாங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன தொகுப்பு அவர் வந்து வெளியிட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 கட்டுரை தொகுப்புகள் கூட வெளியிட்டிருக்கிறாரு. அவருடைய அந்த கவிதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அந்த ஆரம்ப கால கவிதைகளை பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் போலதான் ஒரு பெரிய அகப்போராட்டம் இருக்கும் அந்த கவிதைகள்ல. இந்த பிரபஞ்சத்துக்கு முன்னால தான் தனியா இருக்கிறத உணர்ற, தன்னிலையை வந்து தேடுற ஒரு முயற்சி. அப்புறமா வந்து போக போக என்ன ஆகுதுனாக்கா அந்த பிரபஞ்ச வெளி முன்னால அந்த தன்னிலை வந்து என்ன ஆகுதுனாக்கா அந்த செல்ஃபுங்கிறது தன்னை வந்து பிரபஞ்ச வெளியில் தன்னுடைய சுதந்திரத்தை வந்து உணருது. அப்போ அதனால வந்து பெரிய ஆனந்தம் கொள்ளுது. அதனால அந்த இயற்கையில தன்னை வந்து தொடர்ந்து அடையாளப்படுத்திக்க அது விரும்புது. இந்த நேசனுடைய கவிதைகளில் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலான கவிதைகளில் ஒரு சவாலும் சாகச தன்மையும் இருக்கிறதா நான் பார்க்குறேன். பெரும்பாலான கவிதைகளில் வந்து நான் இல்லைன்னு சொல்லுவேன். இந்த சவாலும் சாகச தன்மையாக அவருடைய கவிதைகள் வந்து தொடர்ச்சியாக வாங்கிட்டு இருக்கு. ஒரு கவிதை நாம் பார்ப்போம். திரும்ப முடியாத பாறைன்னு சொல்லிட்டு ஒரு கவிதை. ஏறக்குறைய கால்நடை கூட வந்து செல்லாத உயரமான ஒரு மலை, அதில் அந்த கவிதை சொல்லின்றவன் ஏறுறான். அப்புறமா வந்து நாக்கு தொண்டை வரல சோற அங்கே வந்து அந்த உச்சியில் இருக்கிறான். நீண்ட காலமாக ஆயிட்டதுனால மழையும் வெயிலுமா இருக்கு. அவன் இறுகிய பாறை ஆகிறான். இறுகிய பாறை ஆன பின்னால அவனால் திரும்பி வர முடியாது. பெரிய அச்சத்தை கொள்றான். வாடுகளுடைய ஒரு அச்சம் அது. அப்ப அந்த வரி ஒண்ணு அந்த கவிதையில வந்து ஒரு வரி வரும். ஞாபகங்கள் சிறகென விரிந்த ஒரு பறவை பறந்து எல்லும் என் இருப்பு. ஒரு முக்கியமான ஒரு சிறந்த கவிதை வரின்னே நம்ம சொல்லலாம். நீங்க இந்த கவிதை வந்து ஒரு எடுத்துக்காட்டா நான் சொல்றேன். இந்த கவிதை வரியை நீங்க வந்து நம்ம அர்த்தத்தை தேட வேணாம். மறுபடியும் ஒரு மந்திரம் போல வந்து அது செபிச்சுட்டு இருந்தோம்னாக்கா
அதோட அர்த்தங்கள் வந்து தானே கிடைக்கும். புது கவிதையை வந்து கவிதையை வாசிக்கிறதுங்கிறத முறையா அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அந்த வந்து ஏன்னா அவர் வந்து என்ன பண்றாருனாக்கா பழந்தமிழ் இலக்கியங்களை முறையா அவர் கற்றவர். அதே போல புது கவிதை கொடுத்த அந்த நவீன தன்மையே அவர்கிட்ட இருக்கு. இந்த ரெண்டுமே சேர்ந்த ஒரு பிணைப்பா அந்த அவருடைய கவிதைகள் வந்து வெளிப்படுது. அந்த இரண்டுமே கலந்த அந்த முயங்கிய அபூர்வமான வரிகள் அங்கங்கே வந்து ஊடாடுறத நாம் பார்ப்போம். அதே போல அவருக்கு வந்து மொழியின் மீது ஒரு பெரிய ஈடுபாடு, ஒரு ஆழ்ந்த ஈடுபாடு அந்த கவிதைகளை வெளிப்படையாக தெரிறதை நம்ம பார்ப்போம். ஏறக்குறைய வந்து உள்ளடக்கத்தை கூட வந்து அவர் வந்து தள்ளிடுவார். அந்த உருவ வழிபாடு அந்த கவிதைகள்ல அந்த அந்த மொழியை வந்து இப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு பிரஞ்சையற்ற தன்மையில் கூட அவர் பயன்படுத்துறான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அது ஒரு பித்து நிலைன்ட்டு சொல்லுவோம். அது என்ன ஆகுதுன்னாக்கா தன்னை அந்த கவிஞங்கிறவன் தன்னைத்தான் ஒரு கடக்கிற ஒரு நிலை அது. அதே போல் அவருக்கு வந்து மொழி பரிசோதனைகள் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா திருவண்ணா மடை, மலைங்கிறத மடைன்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதே போல் ஜம்மு தாவி எக்ஸ்பிரஸ்ங்கிறது ஜம்மு தாவிங்கிறது ஜம்ப் அப்படிங்கிறது அந்த அர்த்தத்தில் அந்த பழைய கவிதைகள் எடுத்துப்பார். இது குறுமுப்பத்தாறு கவிதைகளை பார்த்தீங்கன்னாலும் தேவ தை, அதே போல் கடு குரல் இப்படிலாம் இருக்கும். இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தீவிர ஒரு வாழ்க்கையில் என்ன ஆகுதுனாக்கா ஒரு பெரிய விளையாட்டை ஒரு நிகழ்த்துற ஒரு விஷயம், ஒரு அழகலா விளையாட்டு, ஒரு சொல் களியாட்டுன்னு கூட சொல்லலாம். இது வந்து பின்னவனத்தினுடைய ஒரு முக்கியமான வெளிப்பாடாக நினைக்கிறேன். அவருடைய கவிதைகளில் தன்னை மறந்த ஒரு பித்து நிலை, அதே போல வந்து தேடலின் சாகசம், புதிர், தொன்மம், இயற்கோடு ஒன்றிணைத்தல், திடீரென அவர் கொள்ளும் சமூக பிரஞ்சை, அதை பார்த்தீங்கன்னாக்க அதாவது நேசனுடைய கவிதைகளில் எந்த ஒரு வகைமைக்குள்ள அடைக்க முடியாது. அது ஒரு பெரிய ஒரு கிராஃபை நீங்கள் வரைஞ்சிட முடியாது, வரைபடத்துக்குள்ள சட்டத்துக்குள்ள நீங்கள் அடைக்க முடியாது. என்ன கவிஞர்களுடைய பெரும்பாலான கவிஞர்கள் அப்படி தான் இருப்பாங்க. விசேஷமாக நேசனுடைய கவிதைகள் அப்படி இருக்கு தான் நான் பார்ப்போம். திடீர்னு வந்து வந்துட்டே எழுதிட்டு இருப்பாரு, சொல் விளையாட்டு நிகழும். திடீர்னு வந்து என்ன பண்ணுவார்னு சொல்லிச்சானாக்கா சமூக பிரெஞ்சோட வந்து எழுதுவார். கல்வி பிரச்சனையை பற்றி, அதே போல வந்து தேசத்தோட தேர்தலை பற்றி கூட எழுதுவார். அதே போல வந்து வானர் பரம்பரையில் வர்ற ஒரு சுய கௌரவம் வந்து அந்த கவிதைகளை வெளிப்படுத்தி நம்ம பார்க்குறோம். உபதேசம், அருளல், ஒரு அருள் வழங்குறது போல அந்த ஒரு நிலையை கூட வந்து நம்ம சில கவிதைகளை பார்க்குறோம். இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா எதிரிகளை வந்து அறம்பாடி அழிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை கூட அவர் வந்து அந்த கவிதைகளில் கொள்கிறாரான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு. ஆமா, அது கவிதைகளில் வந்து முறையா கவிதைகள் எழுதினாக்கா அது நடக்குன்னு சொல்லிட்டு தான் நான் நம்புறோம். வானம், மலை, பாறை, ஏரி, கடவுள், அம்மன், மீன், மூத்தக்குடி, இந்த படிமங்கள் குறியீடுகள்லாம் வந்து நேசனுடைய கவிதைகள் அடிக்கடி வந்துட்டே இருக்கிறது. அது எல்லாம் வந்து அது கூட வந்து என்ன ஆகுதுனாக்கா அவர் தனித்து இயங்க மாட்டார். அந்த படிமங்கள் குறியீடுகளோட தான் வந்து ஒன்றாக கலந்து விடுவார். ஒரு அத்வைத நிலைன்ட்டு சொல்லணும் இந்த கவிதைகள். அதனால தான் என்ன ஆகுதுனாக்கா எல்லாத்தையுமே வந்து திறந்துட்டு இயற்கையோட வந்து இணையறதையே பிரதானமாக நினைக்குது. அதே போல இயற்கை திரும்பி போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கூட கிடையாது. திரும்பி போக முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை வந்து வெளிப்படுது. இது இப்போ நமக்கு வந்து இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சிகளுக்கு பின்னால வந்து இயற்கைக்கு திரும்பி போக முடியாதுன்னு சொல்லிட்டு தெரியும். பின்னால ஆதி காலத்துக்கு நம்மால பின் செல்ல முடியாது. ஆனா வந்து இந்த கவிதைகளை செயல்படுறது என்னன்னாக்கா அந்த செயற்கைக்கு எதிரான ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் தான் அது கவிஞனுடைய ஒரு குரல் அது. அப்புறம் இந்த குறுமுப்பத்தாறு தொகுப்புக்கு இந்த இதை பத்தி நான் மறுபடியும் பேச போறதுல குறுமுப்பத்தாறுக்கு முன்னோடியா சில கவிதைகள் இருக்கு. அந்த தொகுப்புல வந்து 3 பாட்டுகள்ல ஒரு தொகுப்பு, அதுல முப்பாட்டிகள்னு சொல்லிட்டு ஒரு கவிதை வரும். முப்பாட்டிகள்ல ஒரு பாட்டியை பத்தி ஒரு கவிதை. அவ பாட்டி பஸ்ல பேருந்துல பயணம் போறா. அப்போ ஒரு சிறுமி பெரிய புத்தக மூட்டையோட இருக்கா. அந்த புத்தக மூட்டையை பாட்டினுடைய மடியில வச்சிருவா. பாட்டி அந்த புத்தக மூட்டையை சுமந்துட்டு நிமிர்ந்து உட்காருவா. தான் தான் என்னமோ பள்ளிக்கு போற மாதிரி ஒரு பெருமை அவளுக்கு. அதை எழுதுறார். அதாவது நுணுக்கமா நுண்மையா நுண்ணுணர்வுகளை வெளிப்படுத்துகிற விஷயங்கள் இதெல்லாம். அதான் குறுமுப்பத்தாறுல இந்த மாதிரி கவிதைகளுக்கான முன்னோடி கவிதைகளை வந்து நான் பல இடங்களில் முதல்ல இருந்து ஆரம்பத்துல இருந்து கூட பார்ப்பேன். இப்போ மொத்தமா இது ஒரு தொகுப்பா இருக்கு பார்ப்பேன். அதாவது சின்ன ஒரு நிகழ்காலத்தை வந்து காட்சிப்படுத்துறது, அதை கைப்பற்றுறது, அதே போல ஒரு சின்ன விஷயத்தைய பெரிய விஷயமா காமிக்கிறது, ஒரு உள்ளுணர்வை வந்து முக்கியமான
விஷயமா வந்து வெளிப்படுத்துறது. தன்முனைப்பற்ற பாசாங்கு இல்லாத படிமங்கள் குறியீடுகளையும் கை கழுவிய விதை போல் சுருங்கிய மலரை போல் விரியும் இயல்பான இயற்கையான கவிதைகள் இவை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.